Good morning, students. I am MRK. We are going to see plus 2 mathematics, chapter 11, probability, exercise 11.5, sixth sum. ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோவில் 1 to 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். 11.5 எக்ஸசைஸ் சிக்ஸ்த்து சம்லேருந்து பார்ப்போம். கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், கவனமாக பார்த்துக்கோ. இந்த ப்ராபபிலிட்டி that a fluorescent light has a useful life of at least 600 hours is 0.9. ஒரு fluorescent light உடைய லைஃப் வேலிடிட்டி கொடுத்துருக்கு. எவ்வளவு நேரம் உழைக்குது அப்படின்னா 600 மணி நேரம் உழைக்குது. 600 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். அதனுடைய ப்ராபபிலிட்டி அப்படின்றது பி, பாசிபிள் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது உழைக்கிறதுக்கான சக்சஸ் ப்ராபபிலிட்டி 0.9 அப்படின்னு கொடுத்துருக்கான். சரியா சொல்றது? ரைட். அப்ப இது சக்சஸ்ன்னு அர்த்தம், அதாவது அது உழைக்கக்கூடியது. அப்ப ஃபெயிலியர்னு ஒன்று இருக்கும்ல, அப்ப Q is equal to 1 minus V. அப்ப என்ன வந்துடும்? 1 minus 0.9 equal to என்ன வந்துடும்? 0.1. இதுதான் ஃபெயிலியருக்கு உள்ளது. சரியா சொல்றது? ரைட். இப்போ P கண்டுபிடிச்சிட்டேன், Q கண்டுபிடிச்சிட்டேன். P கொடுத்ததுல இருந்து ஓகே, N அப்படின்றது நம்பர் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். 12 among 12 அப்படின்னு கொடுத்துருக்கு. probability that among 12 such lights அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ n equal to 12. கொஸ்டினை புக் எடுத்து வச்சுக்க. ஓகே, 3 விதமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கு. சரி, எக்ஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேயா, எக்ஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றனால பியா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் என்கமா என்ன வரும்? பி அப்படின்னு அர்த்தம். எழுதுனா எழுது, ஏன்னா தேவையில்லை, டைரக்டா கூட போயிடலாம். சரியா சொல்றது? எக்ஸ் இதில் ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறியா? எக்ஸ் பி ரேண்டம் வேரியபிள் எடுக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் கொஸ்டின்ல? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிறோம். ரைட். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் NCX P power x Q power n minus x. n-க்கு பதிலாக வேல்யூ n equal to x is equal to x-க்கு பதிலாக வேல்யூ 0லேருந்து n வரைக்கும், 0லேருந்து n வரைக்கும். இது கவுண்டபிள் தான். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று சொல்லுவாங்க, அது அன்கவுண்டபிள் அப்படின்ற இன்ஃபைனைட் வரைக்கும் போகிறது. இது கவுண்டபிள், n அப்படின்றனால முடிஞ்சிடும். ஓகேயா? ரைட். இதுதான் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா, மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. அது எக்ஸ் வேல்யூ கொடுப்பாங்க. அதுல எக்ஸாக்ட்லி 10 அப்படின்னு கொடுத்துருக்கு. எக்ஸாக்ட்லி 10 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கு? கேட்டிருக்கு எக்ஸாக்ட்லி 10 அப்படின்னு கேட்டிருக்கு. சரியாக 10 அப்படின்னா P ஆஃப் x is equal to 10. அவ்வளோதான். அப்போ நான் இதில் அப்ளை பண்ணுறேன். n 12, C 10, P 0.9, X 10. ஓகேயா? Q 0.1, 10 மைனஸ் எக்ஸுக்கு என்ன n 12, 12 மைனஸ் 10. புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இதனுடைய ஆன்சர் எடுக்கிறோம் அப்படின்னா 12C2, 12C10 அப்படின்றது. அது என்ன ஆகும் அப்படின்றத பார்த்துக்கோ. இல்லை அப்படியே வச்சுக்கலாம். 12C10 அப்படின்றது 12C இப்படி எழுதிக்கலாம். என்ன எழுதிக்கலாம்னா NCR ஈக்குவல் டு NC n மைனஸ் ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்படி இப்படி எழுதினோம்னா 12 மைனஸ் என்ன தம்பி வரும்? 10 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு எழுதையில 12C2 வந்துடும். அப்போ 12 into 11/2 into 1 அடிச்சா என்ன வரும்? 6 வரும். 6 2 are 12. அப்போ 66 அப்படின்னு வந்துடுது. இதுக்கு ஆன்சரு. செகண்ட் 0.9 whole power 10, 0.1 சப்ராக்ட் பண்ணா 2. இதுதான் என்னுடைய ஆன்சர். இல்லை சார் 66 வரல, தேவையில்லை அப்படின்னா நீங்கள் இதே திருப்பி நீங்கள் ரிப்பீட்டேஷன் ஆன்சரில் பார்த்துட்டு அல்லது இப்படி எழுதிக்க. எப்படின்னா அதே தான் 12C10 அப்படியே எழுதிக்கலாம். இது தேவையில்லை அப்படின்னு நீ டிசைட் பண்ண அப்படின்னா, ஆன்சர் இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா
நான் அந்த சொல் 12C10 மினிமைஸ் பண்ணாமல் அப்படியே கூட எழுதிக்கலாம். 0.9 ஹோல் பவர் 10 0.1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இதுதான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர். ஓகே, ரைட், குட். செகண்ட் ஒன் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. செகண்ட் ஒன்றுக்கு சப்டிவிஷன் 2ல என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. அட்லீஸ்ட் 11 அப்படின்னு சொல்லியிருக்கு. அட்லீஸ்ட் 11 அப்படின்னா என்ன அர்த்தம்? மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் பல்பு எத்தனை இருக்கு? இப்போ ஃப்ளோரசன்ட் லைட் வந்து 12. அப்போ வந்து 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கு. அவங்க வந்து அட்லீஸ்ட் 11 அப்படின்னா குறைஞ்சபட்சம் 11 அப்படின்னா 11க்கு மேலே. அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஆப்போசிட்ல யோசிக்கணும். குறைஞ்சபட்சம் அப்படின்னா 11க்கு மேலே 12. அப்போ பியா சரியா சொல்றது எக்ஸ் கிரேட்டர் than equal to 11 அப்படின்னு அர்த்தம். அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 11 ஒன்று ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 ஒன்று. ரெண்டு ஆன்சர். ரைட். இப்போ ரெண்டுமே எடுக்கணும், நம்ம ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். புரிஞ்சுக்கிறோன்னா அட்லீஸ்ட் 11 அப்படின்னு சொல்லல 11க்கு மேலே. அதான் கிரேட்டர் தன் சிம்பிள் போட்டிருக்கேன் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லல. கொஸ்டினை புக்கை பக்கத்தில் வச்சுக்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் என்ஸ் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். 12C11 P பவர் X 11 0.1 12 minus 11 plus 12C12 சரியா சொல்றது 12C12 0.9 whole power 12 0.1 whole power 12 minus 12 பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. சரியா சொல்றது. இப்போ நம்ம வெளியில் எடுக்கலாமா காமனா எதுவும் அப்படின்ட்டு பாரு. எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தால் எடுத்துக்கலாம். 12C11 அப்படின்றதுக்கு என்ன வரும்? கழிச்சுன்னா 1 12 0.9 ஹோல் பவர் 11 இது 0.1 ஹோல் பவர் 15. ஓகே, தேவையில்லை. 12C2னா 1 சாரி 12C12 அடுத்து 0.9 ஹோல் பவர் 12 இது எனிதிங் பவர் 0 ஆயிரும்ல. 0.1 ஹோல் பவர் 12 மைனஸ் 12 0. அப்போ 1 அப்படின்னு ஆயிரும். சரி, காமனாக வெளியெடுக்கணும்னா எடுத்துக்கோ. வெளியெடுக்கிறோம் அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோமா இடையில ஒரு லைன் ட்ரா பண்ணி பிரிச்சுக்க. செப்பரேட் பண்ணா தான் உனக்கு தெரியும் எதில் இருந்து செய்கிறோம் அப்படின்ட்டு. ரைட், ஓகே, குட். இப்போ 0. நம்ம என்ன வெளியெடுக்கலாம்? 11 வெளியெடுப்போம். 0.9 ஹோல் பவர் 11 எடுப்போம். 0.9 ஹோல் பவர் 9 வெளியெடுத்துட்டோம்னா உள்ள வந்து 12 இருக்கும். சரியா, இன்ட்டு 0.1 இருக்கும் ப்ளஸ் அங்கிட்டு ஒரு 0.9 இருக்கு. ஏன்னா 11 தானே வெளியில் எடுத்திருக்கோம். ரைட். இங்கே என்ன வந்துடுறப்ப 0.9 ஹோல் பவர் 11. ஓகே, இது 10 இன்ட்டு அப்படின்னு மல்டிப்ளை பண்ணோம்னா சாரி 12 இன்ட்டு 0.1 1.2 ப்ளஸ் 0.9. சரி, ரெண்டையும் ஆட் பண்ணி விடு. 0.9 ஹோல் பவர் 11. அப்போ இது என்ன மல்டிப்ளை ஆட் பண்ணோம்னா 2.1 அப்படின்னு வந்துடும். 2.1 அப்படின்னு வந்துடும் ஆட் பண்ணிடும். சரியா சொல்றது. கவனமாக பார்த்துக்கோ. இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை, எழுதிட்டு போகுது. ரைட். அடுத்து தேர்டு சப்டிவிஷன், மூன்றாவது என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. மூன்றாவது வந்து அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அட்லீஸ்ட் 2 அப்படின்றது சரியா. அப்போ பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. 2 அட்லீஸ்ட் தான் 2க்கு மேலே. அதாவது பொறுமையாக நிதானமாக. தேர்ட் சப்டிவிஷன் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்க. அட்லீஸ்ட் 2 வில் நாட் ஹேவ் அப்படின்னு கொடுத்துருக்கு. 2 வந்து யூஸ் ஆக வேண்டியது இல்லை, யூஸ் ஆகாது அப்படின்ட்டு அவனே சொல்லிட்டான். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோரசன்ட் லைட் வந்து எவ்வளோ நம்ம எடுக்க சொன்னாங்க? 12. அப்போ 2 விட்டுருங்க. 2 விட்டுட்டோம்னா எவ்வளவு? 10. அப்போ இவன் அட்லீஸ்ட்னு சொன்னனால நம்ம அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்லி மாற்றி செய்யணும் எதை கணக்கு.
ஏன்னா 2 வந்து விட்டுட்டோம் அப்படின்னா மொத்தம் 10. அப்ப 10 10க்கு மேல அப்படின்னு அர்த்தம். 10 10க்கு மேல அப்படின்னு சொல்லி அது வந்து அட்மோஸ்ட் அப்படின்னு அர்த்தம். அட்மோஸ்ட் 10 அப்படின்னு அர்த்தம். அட்மோஸ்ட் 10 அப்படின்னா P of X less or equal to 10 அப்படின்னு அர்த்தம். இதை யோசிச்சுக்கிறோம். அட்லீஸ்ட் அப்படின்னா கிரேட்டர் சிம்பிள் போட்டேன் இந்த இடத்துல நான் ஒரு காண்பாடு. இங்க அட்லீஸ்ட் தான் கொடுத்துருக்கு 2, will not have கொடுத்துருக்கு. அப்போ 2 உபயோகம் இல்லை, உபயோகப்படுத்த முடியாது அப்படின்றாங்க. அப்போ மொத்தம் எத்தனை இருக்கு? 10. 12ல 2 போயிருச்சுன்னா வேஸ்டா போயிருச்சு அப்படின்னா யூஸ் பண்றது எவ்வளவு? 10 10 10க்கு மேல, அதாவது 10 10க்குள்ள தானே வரும் அந்த மாதிரி. அப்ப அட்மோஸ்ட் அதிகபட்சம் என்னது? 10. மொத்தம் 10 பல்பு தான் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. 12ல 2 வேஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிருச்சுன்னா எத்தனை? 10. அதுதான் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கொண்டு போகணும் கணக்க. சரி, இப்ப நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சோம்னா பெருசா போகும். எப்படி சொல்றது? 10 விட சிறுசு இல்லை, 0 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு பெருசா போய்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? மாத்தி எழுதுறோம். மாத்தி எழுதுறோம்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து 1, மறந்துடக்கூடாது. மைனஸ் இதை சிம்பிளா மாத்திக்கிறேன், P of X greater than 10 அப்படின்னு மாத்திக்கிறேன். இது 10 வரைக்கும் வந்துருச்சு. அப்ப இது 1 மைனஸ் இதுல 2 வரும். 2 வரும் அப்படின்னா 11 1 வரும், பிளஸ் 12 1. புரியுதா நான் சொல்றது? ஆப்போசிட்டா கணக்கு மாத்தி செய்யறோம். ஏன்னா டோட்டலா கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஒன்று ஒன்றா நிறைய வரும் அப்படின்றதுனால. இதுனா 2 வேல்யூ ஆயிரும்ல, 10 மேல 11 12. டோட்டலா வந்து 1 ப்ராபபிலிட்டி வேல்யூ, டோட்டலா எப்பயுமே ப்ராபபிலிட்டி வேல்யூ 1. இப்போ இதுக்கு உள்ளதான் நம்ம பார்க்கணும். 10க்கு இங்கிட்டு தான் அவன் கேட்டிருக்கிறது. அதிகபட்சம் 10, அட்மோஸ்ட் 10. 1 0 1 2 3 கண்டுபிடிக்கிறதுக்கு பெருசா போறதுனால டோட்டல் வேல்யூ 1ல இருந்து இது 2 மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணிட்டோம்னா இது கிடைச்சு. இதுதான் சொல்றது. அப்ப இந்த இடத்த கொஞ்சம் யோசிச்சுக்கிறோம். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இதில் கண்டுபிடிச்சது இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 1 மைனஸ் இந்த இருக்கு 0.9 ஹோல் பவர் 11 இன்ட்டு நடந்து 2.1 அப்படின்னு அர்த்தம். புரியுதா? இதுல நீ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு. அட்லீஸ்ட் 2 கேட்டு இன்னாட்டுன்னு இருந்துச்சு, அது யூஸே ஆகாதுன்னு சொல்லிட்டான். அப்போ மொத்தம் நம்பர் ஆஃப் இதில் என்ன வந்துடும்? 10 தான் வரும். அப்போ 10 10க்கு மேலே 10 10க்கு அந்த 0ல இருந்து 10 வரைக்கும் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யறேன்? 1ல இருந்து 10க்கு மேலே கண்டுபிடிச்சு கழிச்சிடுறேன். ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ளோரசன்ட் பல்ப் வந்து எத்தனை? 12. அதில் 2 போச்சுன்னு சொல்லிட்டான், அதனால தேவையில்லை, வேண்டியது இல்லை. அப்போ 10 தான். அப்போ மொத்தத்தில் 10க்குள்ள கண்டுபிடிக்கணும் நம்ம. அதிகபட்சம் 10 அப்படின்னா 0ல இருந்து 10 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். ஒன்றா போடணும். X = 0, X = 1, X = 2 இது போட்டே கண்டுபிடிக்கிறது. அதெல்லாம் லேட் ஆகும், பெருசாக போகும் சம் இந்த இடத்துல. அதுக்கு நான் மாற்றி எழுதுறேன். இந்த இதை நான் மாற்றி எழுதுறேன்னா இதையும் 1 தான். 1 மைனஸ் அப்படின்னா ப்ராபபிலிட்டி வேல்யூ 1, அதுல இருந்து X greater than 10 ஈக்குவல் வரக்கூடாது, 10 சேராது. ஏன்னா இங்கே 10 சேர்ந்துடும். நான் சொல்ற புரியுதா? இங்க என்ன செஞ்சிடும்? 10 சேரும். 10 அதிகபட்சம் 10 அப்படிங்கிறதுனால இங்கே 10 சேர்ந்துடும். அப்போ 10 வரைக்கும் விட்டுட்டு அங்கிட்டு 11 12 சேர்த்துக்கிறோம். இதுதான் இந்த கணக்குடைய கான்செப்ட். பொறுமையா நிதானமா பார்த்துக்கோ. ஓகே, குட். நெக்ஸ்ட் நம்ம 7th சம் பார்ப்போம். அதே எக்ஸசைஸ் தான். 7th சம், 7வது சம். வாட் இஸ் கிவன், வாட் இஸ் ஃபைண்ட் அப்படின்னு பார்த்துக்கோ. த மீன் அண்ட் எஸ்டி ஆஃப் பைனாமியல் வேரியபிள் வேரியேட் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னு மீன் அண்டு எஸ்டி கேட்டிருக்கு. மீன் அப்படின்றது என்பி, வேரியன்ஸ்ன்றது உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இது மீன் அப்படின்றது பைனாமியல்ல வந்து என்பி. என்பி வேரியன்ஸ் அப்படின்றது வந்து என்பிக்யூ. எஸ்டி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது வந்து ரூட் ஆஃப் என்பிக்யூ. அவ்வளவுதான் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ரூட் ஆஃப் என்பிக்யூ. மீன் அப்படின்றது சராசரி, விளக்க வர்க்க சராசரி, திட்ட விளக்கம். ஃபர்ஸ்ட் மீன் அப்படின்ற சராசரி, 2வது பரவற்படின்னு கூட சொல்லுவாங்க வேரியன்ஸை, 3வது திட்ட விளக்கம். சரியா? ரைட். அப்ப அது என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணும்.
கொடுத்ததுல வந்து given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீன் அண்ட் எஸ்டி கொடுத்துருக்கு. மீன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க வந்து ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு கொடுத்துருக்கு 6, எஸ்டி கொடுத்துருக்கு 2 அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப கொஞ்சம் யோசிச்சுக்க, என்ன யோசிச்சுக்க அப்படின்னா இதை வந்து நம்ம என்பின்னு எடுத்துடலாம். இது என்ன எடுப்பீங்க நீங்க, ரூட்டா என்பிக்யூன்னு எடுப்பேன், சரிதானே? ஃபார்முலா இந்த இடத்துல இதை வச்சு நான் எடுத்துட்டேன். சரி, இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டோம்னா, ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா, சரியா சொல்றது, இங்கேருந்து தான் வரணும். இது வந்து ஃபார்முலா கண்டு மீன் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இங்கே 2 ஸ்கொயர் பண்ண 4, ரூட் வந்து கேன்சல் ஆகிடும் என்பிக்யூ. சரி, என்பி ஏற்கனவே ப்ரீவியஸ் இதில் இந்த இருக்கு, எவ்வளோ இருக்கு 6 இன்ட்டு கியூ, இங்கே என்ன இருக்கு 4. அப்போ 4/6 ஈக்குவல் என்ன வந்துடும் கியூ. அடிச்சோம்னா 2 2s are 4, 3 2s are 6. அப்போ கியூ இஸ் ஈக்குவல் டு 2/3ன்னு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுல இருந்து P is equal to 1 minus Q ன்னு எழுதலாம். சரியா? P plus Q is equal to 1ன்னு அர்த்தம். P plus Q equal to என்னது 1 அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ 1 minus 2/3. அப்போ என்ன வந்துடும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 3 is 3 minus 1/3. அப்போ P கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட்ல ஒன்று போட்டு கூட இதோட ஃபர்ஸ்ட் வேணா வச்சுக்கோ, இதை வேணா செகண்ட்னு வச்சுக்கோ. ஃப்ரம் 1ல இருந்து, அதாவது NP is equal to என்ன இருக்கு 6. அப்போ நான் Pன்றதை அப்ளை பண்றேன். 1/3 is equal to 6. அப்போ N equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 6 3s are 18 அப்படின்றது. அப்போ எனக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஓகேயா? குட். இடையில நம்ம பிரிச்சுக்குருவோம். ரைட். இப்போ சப்டிவிஷன்ல என்னென்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சப்டிவிஷன்ல என்னென்ன கேட்டிருக்கு அப்படின்னு ஒரே பேஜில் போடுறதுக்கான முயற்சி எடுப்போம். சரியா சொல்றது? ரைட். பார்த்து நிதானம் பொறுமையா ஹேண்டில் பண்ண. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஒன்று ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், அதாவது PMF அப்படின்னு கேட்டிருக்கு. ஒன்று PMF அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது எக்ஸ் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு அர்த்தம். இன்கம் ஆஃப் பி, சரிதானே? ஃபார்முலா வந்து P ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். பைனாமியல் ஃபார்முலா ஈருறுப்பு தேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈருறுப்பு பரவல் சார்பு அப்படின்னு சொல்றது. வேற பைனாமியல் தியரம்ன்றது வேற, ஈருறுப்பு தேற்றம்ன்றது. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது வந்து ஈருறுப்பு பரவல் சார்பு. NCX P power X Q power N minus X. X is equal to 0 to N அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்றது? இதுல நான் அந்த பரவல் சார்பு எழுதுறேன். P of X equal to small x NCX 18CX P power X Q power N minus 18 minus X. இங்கே வேல்யூ எழுதியில x is equal to 0, 1, up to 18 அப்படின்னு அர்த்தம். Pக்கு வந்து வேல்யூ வந்து 1/3, Qக்கு வந்து 2/3. இப்படிதான் பார்த்துக்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்குள்ள ஆன்சர், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். பார்த்து பொறுமையா நிதானமா இருக்கு. 2 ரோமன் லெட்டர் என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, செகண்ட்ல என்ன கேட்டிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோ. பியா என்ன கேட்டிருக்கு, எக்ஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கேட்டிருக்கு. பியா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, 3 அப்படின்றது எக்ஸாக்ட்லி 3 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணோம்னா 18C3 1/3 whole power 3 2/3 whole power n minus x தானே, 18 மைனஸ் என்னது 3. அப்போ இது சரி பண்ணோம்னா 18C3 அப்படி இருக்கட்டும். 18C3 1 பவர் 1/3 whole power 3, இது 2/3 whole power 15 அப்படின்னு அர்த்தம். மினிமைஸ் பண்ணணும்னா பண்ணலாம். 18 into 3 டைம்ஸ் போட்டு சரி பண்ணிக்க. 3 வந்து 1 power 3 3/3 ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்க. நான் இதோட ஸ்டாப் பண்ணுறேன். ரைட். தேர்ட் ஒன்
பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்கு. ஒன்றை விட பெருசு அப்படின்னு. ஒன்றை விட பெருசுன்னா எக்ஸுக்கு 18 வரைக்கும் வருது. 18 வரைக்கும் போட முடியாது. அப்போ 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2 போடும். சொல்ல புரியுதா? 2க்கு மேல அப்படின்னு சொல்லல 18 வரைக்கும் வருது. எக்ஸுக்கு வேல்யூ 18 வரைக்கும் வருது. போட முடியாது. அதனால மாற்றி எழுதியிருக்கேன். இப்போ 1 மைனஸ் ப்ராபர்ட்டி வேல்யூ 1 தானே, மைனஸ் இது செட்டு 3 செட்டு வரணும். 2 செட்டா எக்ஸ் ஈக்குவல் டு 0 1 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 1, 2 சேராது. ஓகேயா? புரியுதான்னு பார்த்துக்க. அந்த ப்ரீவியஸ் இதில் சம்மில் சொன்னதுதான். இந்த மாதிரி அதிகமான இதை வந்து குறைச்சி மாற்றிட்டீங்க. இது வந்து அட்லீஸ்ட் 2 அப்படின்னு அர்த்தம். அட்லீஸ்ட் 2 போன கணக்கில் வந்து என்ன சொன்னோம், 10 சொன்னோம்ல, 10க்கு 10க்கு என்ன சொன்னாலும் பார்த்துட்டு அது 1 மைனஸ் லெஸ் தேன் மாற்றினல மோஸ்ட் கேட்டது. அதே மாதிரி இதுக்கும் என்னது மாற்றிட்டேன்னா 2 விட அதிகமானது. இது வந்து அட்லீஸ்ட் 2 அப்படின்னு அர்த்தம். இது அட்லீஸ்ட் 2 அப்படின்னு அர்த்தம். 2 இந்த இதுக்கு இந்த எழுதியிருக்கிறது அர்த்தம் அட்லீஸ்ட் 2 அப்படின்னா குறைந்தபட்சம் 2. அப்போ 2 2க்கு மேலே அதை மாற்றிட்டேன். 2 2க்கு மேலே 18 வரைக்கும் கொண்டு போகணும். கணக்கை ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்றத மாற்றிருக்கேன். ஓகே, அது இப்போ டோட்டல் மொத்தமாக வந்து 18 0ல இருந்து இப்போ 2க்கு மேலே கேட்டுருந்துச்சு. நான் இதுக்கு போல என்ன செய்யறேன்னா டோட்டல் வேல்யூ வந்து 1 அதுலேருந்து இதை கண்டுபிடிச்சிடறேன். ஏன்னா இந்த இடையில வந்து 0 இருக்குது 1 இருக்குது 2 தானே இருக்குது. இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம்னா இது கிடச்சி மைனஸ் பண்ணிட்டோம்னா 2 1லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த 2லேருந்து 8 கிடச்சிரும் அப்படின்றத நீங்கள் செஞ்சுருக்கீங்க. சரியா? பார்த்து இதுதான் நம்ம செஞ்சுட்டேன். 1 மைனஸ் என்சி அதாவது 18 சி 0 பி பவர் q பவர். சரியா? பி பவர் q பவர் ப்ளஸ் அதே மாதிரி 18 c1 பி பவர் q பவர். ரைட்டு. அப்போ பி பவர் பிக்கு என்ன வருது 1/3, இதுக்கு 2/3, 1/3 2/3 பொறுமையாக எழுதிக்கிங்க. இதுக்கு என்ன வந்துடும் 0, இங்கே 18 வந்துடும். இங்கே என்ன வந்துருந்தா தம்பி 1 வந்துடும். இங்கே 18 மைனஸ் 1னா 17 வந்துடும். அந்த இடத்துல ஏதாவது காமனாக எடுக்கிற மாதிரி இருக்குன்னா எடுத்துக்க. போன ப்ரீவியஸ் இதில் செஞ்ச மாதிரி காமனாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். சரியா சொல்கிறது? அப்போ பொறுமையாக நீங்கள் சரி 2 1 ஆயிரும், இது 1 ஆயிரும். அப்போ வெளியே எடுக்கிறது 18 ஆயிரும். அப்போ 2/1 மைனஸ் 2/3 ஹோல் பவர் 17 வெளியெடுக்கலாம். வெளியெடுத்தோம்னா இதில் வந்து 2/3 மட்டும் மிச்சமாகும். ப்ளஸ் 18 வரும். இங்கே இது இங்கிட்ட இடம் இங்கே வந்துடும் 1/3 வரும். அவ்வளோதான். இதுதான் பார்த்துட்டோம். இந்த இடத்துல 2/3 ஹோல் பவர் 17 எடுத்துட்டோம்னா மிச்சம் உள்ள 2/3 ப்ளஸ் 18 இன்ட்டு 1/3 வருது. நம்ம இதை அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம், இல்லை அப்படியே 18 மேலே வச்சுட்டு அப்படியே எழுதிங்கன்னா என்ன வந்துடும் 1 மைனஸ் 2/3 ஹோல் பவர் 17. இதை அப்படியே நீ சரி பண்ண 20/3 which is required answer. புரியுதான்னு பார்த்துக்கோ. அதுக்கு என்ன அடிச்சுக்கலாம் எப்படிதான் தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட விருப்பம். ஓகே, குட், தேங்க்யூ. புரியுதான்னு பார்த்துக்க. என்னென்ன கொடுத்துருந்துச்சின்னு சொல்லி அதிலிருந்து கொண்டு வந்து அவள் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கு அது ஜென்ரலாக எழுதிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாக்ட் 3 எக்ஸாக்ட்லி கேட்டிருக்கேன். அது கிரேட்டர் தன் 2 கேட்டிருக்கோம். ஓகே, குட். இன்னும் ஒரு ஸ்டெப் நீ செய்யணும் அப்படின்னா செய். ஏன்னா அதில் வந்து 3 கீழே இருக்கனால அட்ஜஸ்ட் பண்ணலாம். 1 மைனஸ் 2/17, இங்கே 3/17, இது ஒரு 3/18, இங்கிட்ட என்ன இருக்குது இன்ட்டு 20 அப்படின்னு கூட நம்ம முடிக்கலாம் கணக்கை. உங்களுடைய விருப்பம். ஓகே, ரைட், பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு 8th சம் பார்ப்போம். 8th சம் வாட் இஸ் கிவன் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இஃப் எக்ஸ் ஃபாலோ வந்து எக்ஸ் வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கு பி ஆஃப் n, பி அப்படின்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வச்சுக்கோ. இந்த மாதிரி கொடுத்துருந்தால் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சம்மு அப்படி ஈருறுப்பு பரவல் சார்பு அப்படின்றத நான் வச்சுக்க மறந்துடாத. பி ஆஃப் n, பி
சரியா? ரைட். அதில் கொடுத்துருக்கு பொறுமையாக நிதானமாச்சு. அப்படி டேரெக்டாக நீ ஃபார்மா எழுதிடலாம். பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் ஸ்மால் எக்ஸ், என்சிஎக்ஸ் e power x q power n minus x. ஓகே குட். x is equal to 0 இருந்து up to n countable. ஓகே ரைட். நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்க. அவன் கொடுத்துருக்கிறத கொடுத்துட்டு n equal to 6ன்னு கொடுத்துருக்கான். given n equal to என்ன கொடுத்துருக்கு, 6ன்னு கொடுத்துருக்கு. ஓகே நெக்ஸ்ட் 4 into p of x is equal to 4 equal to p of x is equal to 2 கொடுத்துருக்கான். சரி, ஃபைண்ட் என்ன கேட்டிருக்கு, ஃபைண்ட் மீன் அண்டு ஃபைண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் மீன் அண்டு எஸ்டி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அதான் இந்த இது ஒன்று கேட்டிருக்கு, அப்புறம் மீன் கேட்டிருக்கு, என்பி, அப்புறம் எஸ்டி ரூட் ஆஃப் என்பி டூ கேட்டிருக்கு. ஓகே குட். அப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்போம். இதில் 4 இருக்கட்டும், ஃபார்முலா அப்படி எழுதுறேன். இதில் எக்ஸ் இது ஸ்மால் எக்ஸ் n6c4 ஓகேயா, p பவர் ஓகேயா 4 q power 6 minus 4 equal to p into n 6 into c2 6c2 p power 2 q power 6 minus 2. ஓகே குட். இப்போ நம்ம 4 இருக்கட்டும், 6c4 என்ன ஆகுது அப்படின்ட்டு பாரு. 6 into என்ன வந்துடும், 5 into தனியாக செஞ்சு பார்த்து போட்டுருவோமா, தனியாக செஞ்சு பார்த்து போடுவோம், தப்பு இல்லை. தனியாக ரப்போ இருக்கு மாதிரி 6c4 என்ன வரும் அப்படின்னா 6c 6 minus 4 எழுதிக்கலாம்டா. அப்போ 6c2டா, 6 into 5 by என்ன எழுதலாம், 2 into 1 அடிச்சோம்னா 2 3 2 6 15 வருது. சரியா, 15 இன்னைக்கு 15 வருது. p power 4 q square. ஓகே, இங்கிட்ட என்ன வந்துருச்சு, இங்கிட்ட ஒரு 15 வருது. p ஸ்கொயர் q பவர் 4. ஓகே அடிச்சிரு, 15 15 அடிச்சிடலாம். இதில் இது மிச்சம் பேலன்ஸ் அடிச்சுட்டா என்ன வரும் அப்படின்ட்டு பாரு. 4 இருக்கு, p ஸ்கொயர் இருக்கு, ஈக்குவல் டு q பவர் ஸ்கொயர் இருக்கு. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. அப்போ 4p ஸ்கொயர் ஈக்குவல் டு q ஸ்கொயர்ன்றது. பொறுமையாக நிதானமாக பாரு. அடுத்தடுத்து மூவ் பண்ணி ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும். ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கணும்னா ஏ வேணும் q வேணும் வரிசையை கொண்டு வரேன். அப்போ நம்ம சைடில் செஞ்சு கொண்டு வருவோமா, q ப்ளஸ் q ஈக்குவல் டு என்ன வரும் 1. அப்போ இதில் இருந்து q ஸ்கொயர் அப்படின்னு வருது. அப்போ எடுத்தோம்னா என்ன வரும், q ஈக்குவல் டு 1 மைனஸ் p ஹோல் ஸ்கொயர் எடுத்துருவோமா, 1 மைனஸ் p. இப்போ இதை அப்ளை பண்ணுறேன். 4p ஸ்கொயர் ஈக்குவல் டு 2க்கு பதிலாக 1 மைனஸ் பின்னு போட்டுட்டு மேலே ஸ்கொயர் a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்கே 4p ஸ்கொயர் ஒன் சைடாக கொண்டு வா. 4p ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர் ப்ளஸ் 2p மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ 3p ஸ்கொயர் ப்ளஸ் 2p மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. இது சமன்பாடு எடுக்கிறோம். சமன்பாடு எடுக்கிறதுல ப்ளஸ் இன்ட்டு மல்டிப்ளை பண்ணோம்னா -3, இது 2, 1 3 is 3, ரெண்டு சைடு மைனஸ் சேர்த்துக்கோ. சேர்த்தோம்னா -3 வராது. அப்போ இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ், இது -3 வந்து ப்ளஸ்ஸு டிவைடட் பை 3. அப்படி அடித்தா 1 வந்துடும். அப்போ ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, ரொட்டேட் பண்ணுறோம்னா 3p மைனஸ் 1 p ப்ளஸ் 1ன்னு வரும், ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு வரும். சரிதானா, அப்போ p ஈக்குவல் டு 3p மைனஸ் 1 ஈக்குவல் டு 0னா p ஈக்குவல் டு 1/3ன்றதான் பாசிபிள். சரியா, p ஈக்குவல் டு -1 அப்படின்றது என்னது, நாட் பாசிபிள் அப்படின்றது ஏற்புடையது அல்ல அப்படின்னு அர்த்தம். நாட் பாசிபிள், இதுதான் என்னது பாசிபிள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, p கண்டுபிடிச்சாச்சு. அப்போ நம்ம q கண்டுபிடிப்போம். p கண்டுபிடிச்ச பிறகு q வேணும்ல, ரப் பண்ணிக்கிறேன். ஒரே பேஜ் முடிக்கிற மாதிரி பார்க்குறேன். பொறுமையாக இதுதான் நமக்கு ஈஸியான சந்தம் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணு பக்கத்தில். ஸ்டூடெண்ட்டை பண்ணுங்க, டீச்சர்கிட்ட கன்சல்ட் டீச்சர்கிட்ட கேளு. p ப்ளஸ் q ஈக்குவல் டு 1 உனக்கு தெரியும். இதில் நான் pக்கு போல என்ன தெரியும், 1/3 போட்டேன் ப்ளஸ் q ஈக்குவல் டு 1.
அப்போ q is equal to 1 minus 1 by 3. அப்போ என்ன வந்துடும் 2 by 3. இதுதான் என்னது q முடிஞ்சு. ஏன் n வந்து கொடுத்துருந்தாங்க 6. ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு வர்றேன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் p of x is equal to x, ncx தான் எழுதுவோம். அப்போ என்ன வந்துடும் 6c x p power x q power n minus x 6 minus x. அப்போ x equal to 0லேருந்து 6 வரைக்கும். இந்த இடத்துல 6 minus 6 போட்டால் என்ன ஆயிடும் 0 ஆயிடும். அது வரைக்கும் கொண்டு வரும். அதுக்கு மேலே போயிட்டு டாட்டாக்கு தூக்காத. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கவுண்டபிள் உள்ளது. p என்ன கண்டுபிடிச்சோம் 1/3 கண்டுபிடிச்சோம். q வந்து 2/3 கண்டுபிடிச்சோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் டிஸ்ட்ரிபியூஷன். செகண்ட் ஒன் என்ன மீன் அப்படின்னு கேட்டிருக்கு, எஸ்டின்னு கேட்டிருக்கு. நானா ரொம்ப லெட்டர் கொடுத்துருக்கேன். மீன் அப்படின்னா என்பி. அப்போ என்பி அப்படின்னா n வந்து 6, p வந்து 1/3. அடிச்சுட்டோம் என்னன்னா இன்னும் 2. ரைட். தேர்டு ஒன் வந்து ரூட் ஆஃப் என்பிக்யூ எஸ்டி. வேரியன்ஸ் தான் வெறும் என்பிக்யூ. இது ரூட் ஆஃப் என்பிக்யூ. அப்போ n வந்து 6, p வந்து 1/3, q வந்து 2/3 ரூட் அப்படின்னு போட்டேன். அப்போ என்ன 1 3 is 3, 2 3s are 6. அப்போ 4/3 ரூட் ஆஃப்னு வருது. வெளியில் எடுத்தோம்னா 2/√3 அப்படின்றதான் என்னது எஸ்டியுடைய வேல்யூ அப்படின்றது வருது. புக்கில் வந்து ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியா சொல்கிறது பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ. குட். லாஸ்ட் ஒன் 9th சம் இருக்கு, பார்ப்போம். லாஸ்ட் ஒன் 9th சம். பொறுமையாக நிதானமாக பாரு. இங்கே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் consisting of 5 independent trials. The probability of 1 and 2 success are 0.4096 and 0.2048 respectively. Find the mean and variance. Okay, good. First one given என்ன கொடுத்துருக்கு நம்பர் ஆஃப் இது என்ன அப்படின்னு பார்த்துக்கோ. consisting of 5 independent trials. ட்ரையல்ஸ் வந்து 5 ட்ரையல்ஸ். அப்போ n equal to 5 அப்படின்னு அதை நோட் பண்ணிக்க, புக்கில் மறந்துடாது. நெக்ஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றதுனால பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இன்கம் ஆஃப் பி அப்படின்னு எழுதிட்டு p of x is equal to x அப்படின்னு எழுதி ஃபார்முலா எழுதுகிறேன். ncx p power x q power n minus x எழுதிட்டு x equal to 0, 1, 2, up to x. அப்போ சாரி என்ன n terms, ரைட், கவுண்டபிள், ரைட் எழுதிட்டேன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 1 and 2க்கு கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னது 1க்கும் இதுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இப்போ நான் p of x equal to 1 எழுதுறேன்னு வச்சுக்கேன். x equal to 1 அப்படின்னு எழுதுனேன்னா இதில் எழுதுறது பாருங்க. இந்த ப்ராபபிலிட்டிக்கு அப்ளை பண்ணுறேன். ncx அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ 5c1 p power 1 q power பார்த்துக்கோ q power 5 minus 1 4 4னா போட்டுக்க. அப்போ 5c1 5 p power 1 q power 4. ரைட். செகண்ட் ஒன் x equal to 2ன்னு போடுறேன். கொடுத்துருக்கு அதில். அது என்ன கொடுத்துருக்கு 5c2 p power 2 q power 5 minus 2னா 3. 5c2 5 into 4 by 2 into 1. அப்போ என்ன வந்துருக்கு 10 10p square q cube அப்படின்னு வருது. புரியுதா சொல்கிறேன்? இதுக்கு வேல்யூ தான் அவன் என்ன சொல்லியிருக்கான், கொடுத்துருக்கான் 0.4096 அப்படின்னு கொடுத்துருக்கான். வேணா அதை ஒன்று நேம் பண்ணிக்க. இதுக்கு அதே மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்கான் கொஸ்டினில் 0.2048 அப்படின்னு கொடுத்துருக்கு. இது செகண்ட் ஒன்று வேணால் நேம் பண்ணிக்க. புரியுதா சொல்கிறது? 2 கொஸ்டின், அந்த 2 இவன் கொடுத்ததை எடுத்து வந்திருக்கேன். 1க்கும் 2க்கும் அதன் ப்ராபபிலிட்டி அந்த இதை கொடுத்துருக்கான் சக்ஸஸ். சரியா சொல்கிறது? 1 and 2. ஃபைண்ட் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள்னு கேட்டிருக்கு. சரியா சொல்கிறது? 1 2 டிவைட் பண்ணுவோம்.
ஒன்னையும் ரெண்டையும் டிவைட் பண்ணா என்ன கிடைக்கும்? வகுத்தம்னா டிவைட் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பாருங்க. 5p q power 4 by 10p square q power 3 equal to 0.4096 divided by 0.2048. கீழே உள்ள 2 எலமெண்ட் இவ்வளோ மேலே வர்ற மாதிரி இருக்கு, கவனிச்சு பாருங்க. இதை அப்படியே அடிச்சிட்டோம்னா 2ன்னு வர மாதிரி இருக்கா? வேற ஒன்றும் இல்லை, பயந்துட வேண்டாம். கீழே உள்ளது மல்டிபிளை பாரு, 2048 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலே உள்ள வந்துடும். அதனால பயந்துட வேண்டாம். இப்போ அடித்தோம்னா இது கீழே 2 வரும், இதுக்கு கீழே ஒரு பி வரும், இதில் மேலே q வரும். அப்போ q by 2p equal to 2. அப்போ என்ன வந்துருச்சு? q equal to 4p. சரிதானா? அப்போ உனக்கு பிக்கு பதிலாக நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். எதுக்கு பதிலாக? பிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி தான் உன்னை கண்டுபிடிக்கும். உனக்கு உன்னுடைய விருப்பம் தான் கியூஓ. ஓகே, அப்போ q is equal to 4 into 1 minus p. அப்போ q 1 minus q. ஏன்னா அப்போ தான் q கிடைக்கும். ஒரே இது மாதிரி p இருக்கு, அப்போ q ரைட். அப்போ q is equal to 4 minus 4q. ஓகே, குட். இந்த சைடு கொண்டு வந்தோம்னா q plus 4q equal to 4. அப்போ 5q is equal to 4. அப்போ q is equal to 4 by 5. 4 ஆன்சர் எடுத்தாச்சு. இப்போ p is equal to 1 minus q. அப்போ 1 minus 4 by 5. அப்போ குறுக்க பெருக்கணும்னா 1 into 5 minus 1, 1 by 5. இப்போ pக்கு வேல்யூ 1 by 5. அப்போ மீன் என்ன பார்க்கணும்? மீன் கேட்டுருந்துச்சு. மீன் அப்படின்றது வந்து NP. என்னன்றது வந்து 5, Pன்றது 1 by 5. அடிச்சிட்டோம்னா 1 அப்படின்னு அர்த்தம். வேரியன்ஸ் அப்படின்னா NPQ. NP வந்து 1ன்னு கண்டுபிடிச்சிருக்க, Qக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 4 by 5. அப்போ ஆன்சர் ரூட்டா வெறும் NPQ அப்படின்னா 4 by 5. எஸ்டின்னு கேட்டால் ரூட் ஆஃப் போட்டு வெளியே எடுக்கணும். எஸ்டி கேட்டிருந்தா சப்போஸ் எஸ்டி கேட்டிருந்தா ரூட் ஆஃப் NPQ அப்படின்னு அர்த்தம். அப்போ இதில் ரூட் எடுத்தோம்னா ரூட் ஆஃப் 4 by 5 அப்படின்னா வெளியில் எடுக்கையில் 2 by root 5. அப்போ என்ன கேட்டிருக்கோ அது டாப்ல மூவ் பண்ணிக்க. கணக்கை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி, வெரி வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு பார்ட் அது, இது செகண்ட் பார்ட். 1 to 5 ஏற்கனவே செஞ்சு கொடுத்துருக்கேன் உனக்கு. அதுக்கப்புறம் உள்ளதை பார்த்துக்க. இதோட ப்ராபபிலிட்டி சாப்டர் வந்து ஓவர். இதே சேம் வந்து உனக்கு எக்ஸாம்பிள செஞ்சு பாரு. ஓகேங்களா? பொறுமையாக நிதானமாச்சு. ஓகே, தேங்க்யூ.